செந்தில் பாலாஜி ஒரு காலகட்டத்துல கரூர் வட்டாரத்துல மட்டுமே தெரிஞ்ச பெயர். இன்னைக்கு இந்தியா முழுக்க செந்தில் பாலாஜிய தெரியும். உள்ளூர் அரசியல் ஆரம்பிச்சு உச்சநீதி வரைக்கும் செந்தில் பாலாஜியோட பேரு பேசப்படாத இடமே இல்ல. அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி செஞ்ச சம்பவங்களும் செந்தில் பாலாஜிய சுத்தி வளைச்ச சர்ச்சைகளும் தான். தம்பிதுரையில ஆரம்பிச்சு முத்துசாமி வரைக்கும் பல பேருக்கு செந்தில் பாலாஜியால நெருக்கடி வந்திருக்கு. என்னோட பிள்ளை மாதிரின்னு பொதுக்கூட்டத்துல சொன்ன ஜெயலலிதாவே செந்தில் பாலாஜிய டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய சூழல் வந்திருக்கு. செந்தில் பாலாஜிய ஊழல்வாதின்னு சொன்ன அதே மு.க. ஸ்டாலின் திமுக மேடையில வச்சு செந்தில் பாலாஜிய தியாகின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. மதிமுக, திமுக, அதிமுக, அதிமுக அம்மா அணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திமுகன்னு செந்தில் பாலாஜி இருந்த கட்சிகளோட பட்டியல் கொஞ்சம் பெருசுதான். ஆனா எந்த கட்சியில இருந்தாலும் அங்க செல்வாக்கோட இருந்தவர் செந்தில் பாலாஜி. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. போக்குவரத்து துறையில ஊழல், டாஸ்மாக்ல ஊழல், மின்சார துறையில ஊழல்னு தொடர்ச்சியா அவர் மேல ஊழல் புகார்கள் இருக்கு. ஆனா 5 முறையில எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று 5 முறையும் ஜெயிச்சவர் செந்தில் பாலாஜின்னு சொன்னா நம்ப முடியுதா? 400 நாள் ஜெயில இருந்துட்டு ஜாமீன்ல வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் பண்றேன்னு உத்தரவு போட்ட ஆளுநர் அடுத்த 5 மணி நேரத்துல தன்னுடைய முடிவை வாபஸ் வாங்குறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்படி பல கேள்விகளுக்கு விடை சொல்ற மாதிரி இந்த வீடியோல உருவாக்கியிருக்கோம். இந்த வீடியோவும் செந்தில் பாலாஜியோட அரசியல் பயணம் மாதிரி தான். ஏகப்பட்ட சர்ச்சைகள், ஏகப்பட்ட பரபரப்புகள், ஏகப்பட்ட குழப்பங்கள். அது எல்லாம் பாக்குறதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செந்தில் பாலாஜியோட அப்பா பேரு வேலுச்சாமி, அம்மா பேரு பழனியம்மாள். அரசியலுக்காக தன்னோட சொந்த பேரான செந்தில்குமார செந்தில் பாலாஜின்னு மாத்திட்டாரு. கரூர் விவேகானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பள்ளி படிப்பை முடிச்சு கரூர் அரசு கல்லூரியில பிகாம் படிக்க போனார். அரசியல் ஆசையால் பட்டப்படிப்பை மூட்டை கட்டி வச்சுட்டு அரசியலுக்கு வந்துட்டார். ஆரம்பத்துல வைகோவின் மறுமலர்ச்சி திமுக மேல செந்தில் பாலாஜிக்கு ஈர்ப்பு வந்துச்சு. ஆனா அங்க வெற்றி வாய்ப்பு குறைவுன்னு தெரிஞ்சதும் திமுகவுக்கு மாறிட்டாரு. 1996 உள்ளாட்சி தேர்தல்ல உள்ளாட்சி ஒன்றிய கவுன்சிலரா ஜெயிச்சார் செந்தில் பாலாஜி. அவரோட அரசியல் பயணத்துக்கு அந்த கவுன்சிலர் பதவிதான் ஆரம்ப புள்ளி வச்சது. திமுகவோட கவுன்சிலர் ஆக முடியும், ஆனா அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அதிமுக தான் சரியான கட்சின்னு முடிவு பண்ணி முத்துசாமி மாதிரியான தலைவர்கள் கிட்ட நெருக்கமானாரு செந்தில் பாலாஜி. அதிமுகவுல சேர்றதுக்கு முன்னால செந்தில் பாலாஜி செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? வி செந்தில்குமார் என்ற தன்னோட பெயரை செந்தில் பாலாஜின்னு மாத்தினதுதான். செந்தில் பாலாஜியின் குலதெய்வம் தான் தோன்றி மலை பெருமாள். அதனால செந்தில்குமார்ங்கிற பேர்ல இருந்த குமார தூக்கிட்டு பெருமாளின் செல்ல பேரான பாலாஜியை சேர்த்து செந்தில் பாலாஜி ஆனாரு. போயஸ் கார்டனுக்கே நேர்ல போய் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முன்னிலையில அதிமுகவில் சேர்ந்தார் செந்தில் பாலாஜி. அந்த நொடியில் இருந்து செந்தில் பாலாஜிக்கு அரசியல்ல ஜெயம்தான். ஈரோடு முத்துசாமி மூலமா அதிமுகவுக்கு வந்தாலும் செந்தில் பாலாஜியை வளர்த்து விட்டவர் அதிமுக மாணவர் அணி செயலாளராக இருந்த VP கலைராஜன் தான். மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர், மாவட்ட மாணவர் அணி செயலாளர்னு அடுத்தடுத்து முன்னேறிய செந்தில் பாலாஜி 2006 சட்டமன்ற தேர்தல்ல நின்று கரூர் MLA ஆனதுல பலருக்கும் அதிர்ச்சி. கரூர்ல மணல் கொள்ளைக்கு எதிரான போராட்டங்கள் பத்திரிகைகள்ல வெளியாகி செந்தில் பாலாஜிக்கு பெரிய விளம்பரம் கிடைச்சது. அதுதான் சசிகலா குடும்பத்தோட செந்தில் பாலாஜி நெருங்க காரணம். மணல் கொள்ளைய தடுக்கிறேன்னு சொல்லி JCP இயந்திரத்துக்கு முன்னால படுத்து போராடிய செந்தில் பாலாஜிக்கு கரூர் மாவட்ட அதிமுக செயலாளர் பதவியை கொடுத்தார் ஜெயலலிதா. சசிகலா குடும்பம் செஞ்ச பரிந்துரையால 2011 எலெக்ஷன்ல மீண்டும் நின்று ஜெயிச்ச செந்தில் பாலாஜியை போக்குவரத்து துறை அமைச்சராக்கினார் ஜெயலலிதா. ஒரு காலத்துல நமது எம்ஜிஆர் பத்திரிகைக்கு விளம்பரப்பாக்கி வச்சிருந்த செந்தில் பாலாஜி ஒரு கட்டத்துல நமது எம்ஜிஆர் பத்திரிகையோட அறிவிக்கப்படாத புரவலர்னு சொல்ற அளவுக்கு விளம்பரம் கொடுத்தாரு.
அமாவாசைக்கு அமாவாசை அமைச்சரவை மாற்றம் செய்யறது ஜெயலலிதாவோட ஸ்டைல். ஆனால் 2011 இருந்து 2015 வரைக்கும் செந்தில் பாலாஜியோட பதவிக்கு எந்த சேதாரமும் வரல. போக்குவரத்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு பேருந்து நிலையங்கள்ல அம்மா குடிநீருங்கிற பேர்ல மலிவு விலை குடிநீரை அறிமுகப்படுத்தினாரு. அதுல ஜெயலலிதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெயலலிதா ஆட்சியில ஸ்மால் பஸ் திட்டத்தை கொண்டு வந்த செந்தில் பாலாஜி சர்ச்சை வரும்னு தெரிஞ்சே அந்த பஸ்கள்ல இரட்டை இலை சின்னத்தை வரைஞ்சது முக்கியமான சம்பவம். வாழை இலை, வெற்றிலை, மாவிலை, துளசி இலை போல தமிழர்களின் அடையாளமான இலைய பஸ்ல வரைஞ்சிருக்கிறோம்னு செந்தில் பாலாஜி தந்த விளக்கத்தை கைத்தட்டி ரசிச்சாங்க ஜெயலலிதா. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தப்போ கிண்ண சாதனை படைக்கிறோம்னு சொல்லி 50,000 போக்குவரத்து தொழிலாளர்களை ரத்த தானம் கொடுக்க வச்சது சர்ச்சைக்குரிய சம்பவமா மாறுச்சு. ஒரு பொதுக்கூட்டத்துல பேசின முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னோட பிள்ளை போலன்னு சொன்னது கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் அவருக்கு பெரிய பிளஸ்ஸா மாறுச்சு. சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதா ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் வந்தா அவருக்கு பதிலா யார் முதலமைச்சர் ஆவார்னு பத்திரிகைகள்ல வெளியிட்ட பட்டியல்ல செந்தில் பாலாஜி பேரும் இருந்துச்சு. அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மேல நில அபகரிப்பு குற்றச்சாட்டுகள், லஞ்ச புகார்களும் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சது. மு.க. ஸ்டாலினே ஒரு மேடையில செந்தில் பாலாஜிய விமர்சிச்சாரு. சொத்து குவிப்பு வழக்குல ஜெயிலுக்கு போன ஜெயலலிதா விடுதலை ஆகணும்னு செந்தில் பாலாஜி அங்க பிரதர்ஷனம் செஞ்சதும் தீச்சட்டி ஏந்தினதும் பத்திரிகைகளை வந்து பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஜெயலலிதா விடுதலையானதும் 5000 பேரோட கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சு வேண்டுதலை நிறைவேற்றினார் செந்தில் பாலாஜி. ஆனா ஜெயலலிதா அதை பெருசா ரசிக்கல. போக்குவரத்து அமைச்சர் செந்தில் பாலாஜிய கண்டுபிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் பரிசுன்னு கரூர் மாவட்டத்துல எதிர்கட்சிகள் போஸ்டர் அடிச்சு ஒட்டுனது செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடியா மாறுச்சு. செந்தில் பாலாஜி பத்தின நெகட்டிவ் செய்திகள் அடிக்கடி வர ஆரம்பிச்சதும் திடீர்னு ஒரு நாள் அவரை கேபினெட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாங்க ஜெயலலிதா. அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட அதிர்ச்சியில இருந்து செந்தில் பாலாஜி மீண்டு வரதுக்குள்ள அவரோட மாவட்ட செயலாளர் பதவியையும் பறிச்சு சுத்தமா ஓரங்கட்டினாங்க ஜெயலலிதா. செந்தில் பாலாஜியோட அரசியல் அவ்வளவுதான் பல பேர் சொன்னப்போ 2016 எலெக்ஷன்ல அரவங்குறிச்சி அதிமுக வேட்பாளரா டிக்கெட் வாங்கி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு செந்தில் பாலாஜி. அரவங்குறிச்சியில வாக்காளர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலமா பணம் கொடுக்கிறதா புகார் வரவே அந்த தொகுதி தேர்தலை நிறுத்திட்டாங்க. அதுல செந்தில் பாலாஜிக்கு பயங்கர அதிர்ச்சி. ஜெயலலிதா அப்போலோவில் இருந்தப்போ அவர் மீண்டும் வரணும்னு சொல்லி பால் காவடி எடுத்து மண் சோறு சாப்பிட்டு அங்க பிரதர்ஷனம் செய்து பலரையும் மிரள வச்சார் செந்தில் பாலாஜி. ஜெயலலிதா இறந்ததும் அதிமுக 2ஆ உடைஞ்சப்போ சசிகலா, டிடிவி தினகரனுக்கு ஆதரவா நின்ன எம்எல்ஏக்கள்ல செந்தில் பாலாஜியும் ஒருவர். எடப்பாடி ஆட்சிக்கு எதிராக ஆளுநரை சந்திச்சு மனு கொடுத்த டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள்ல செந்தில் பாலாஜியும் ஒருத்தர். அதனால தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள்ல செந்தில் பாலாஜியும் ஒருத்தர். டிடிவி ஆரம்பிச்ச அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கரூர் மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர்னு பரபரப்பா வலம் வந்த செந்தில் பாலாஜி திடீர்னு திமுகவுக்கு தாவி அதிர்ச்சி கொடுத்தாரு. திமுகவுக்கு வந்த கையோட கரூர் மாவட்ட செயலாளர் பதவிய செந்தில் பாலாஜிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொடுத்ததுல பல பேருக்கு பேரதிர்ச்சி. 2019 மக்களவை தேர்தலில் நடந்த 22 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலில் மீண்டும் அரவங்குறிச்சியில திமுக வேட்பாளரா நின்னு ஜெயிச்சாரு செந்தில் பாலாஜி. அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லப்பட்ட கொங்கு மாவட்டத்துல திமுகவை ஜெயிக்க வச்சே தீருவேன்னு செந்தில் பாலாஜி போட்ட சபதம் அதிமுக வட்டாரத்துல புயலை கிளப்புச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை தோற்கடிக்க களமிறங்கின செந்தில் பாலாஜி சொன்னது போலவே ஜெயிச்சு காட்டினாரு. 2021 தேர்தலில் அரவங்குறிச்சியில போட்டியிட்ட பாஜகவின் அண்ணாமலையை தோற்கடிக்க செந்தில் பாலாஜி காட்டிய வேகமும்
களமிறங்கிய பார்முலாக்களும் பரபரப்பின் உச்சம். திமுக சார்பாக இரண்டாவது முறையா எம்எல்ஏ ஆன செந்தில் பாலாஜிக்கு மதுவிலக்கு, மின்சாரம்னு மிக முக்கியமான துறைகளுக்கு அமைச்சராக்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். கரூர் எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், 3 முக்கிய துறைகளுக்கு அமைச்சர்னு செல்வாக்கோட வலம் வந்த செந்தில் பாலாஜியை கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக ஆட்சியில மின்தடை, மின்வெட்டு சிக்கல் வந்தப்போ மின்சார வயர்களை அணில்கள் கடிக்கிறது தான் காரணம்னு செந்தில் பாலாஜி சொன்னது கிண்டலும் சர்ச்சையும் கொடிகட்டி பறந்துச்சு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கும் அடிக்கடி வார்த்தை போர் நடந்துச்சு. ஒருத்தரை நோக்கி இன்னொருத்தர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. மின்வாரிய ஊழல்னு செந்தில் பாலாஜிக்கு எதிராக அண்ணாமலை புகார் சொன்னதும் ரஃபேல் வாட்ச் அண்ணாமலைக்கு எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்டு பதிலடி கொடுத்தார் செந்தில் பாலாஜி. ஜெயலலிதா அமைச்சரவையில இருந்தப்போ போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கினார்னு போடப்பட்ட வழக்கு செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடியை கொடுத்துச்சு. ஜெயலலிதா அமைச்சரவையில இருந்தப்போ பண மோசடியில ஈடுபடுறாருன்னு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்புச்சு. அந்த நொடியிலிருந்து செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி தீவிரமாச்சு. அமைச்சர் செந்தில் பாலாஜிய 2023 ஜூன் மாசம் அமலாக்கத்துறை கைது பண்ணுச்சு. அப்போ நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி. அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட இருந்த மின்சாரம், மதுவிலக்கு துறைகளை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசுவுக்கும் முத்துசாமிக்கும் ஒதுக்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அமலாக்கத்துறையால கைதாகி சிறையில இருந்த செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சரா கேபினெட்ல நீடிச்சது அரசியல் களத்துல சர்ச்சையை கிளப்புச்சு. ஜெயில இருக்கிற செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சரா தொடரக்கூடாதுன்னு ஆளுநர் RN ரவி சொன்னப்போ செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா நின்னாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுகவுல இருந்தப்போ ஊழல்வாதியா இருந்த செந்தில் பாலாஜி எப்படி திமுகவுக்கு வந்ததும் புனிதரா மாறினார்னு MK ஸ்டாலினை நோக்கி வந்த கேள்வி தர்ம சங்கடத்தோட உச்சம்னு சொல்லலாம். சிறையில் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் பண்ணி அறிவிப்பை வெளியிட்டார் ஆளுநர் RN ரவி. ஆனா அந்த அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீக்கி அதிரடி காட்டின ஆளுநர் RN ரவி அடுத்த 5 மணி நேரத்துல தன்னோட முடிவை வாபஸ் வாங்கியது தமிழ்நாடு அரசியல்ல புத்தம் புதிய சம்பவம். வழக்கு விசாரணைகள் கொடுத்த கெடுபடி காரணமா 2024 பிப்ரவரி மாதம் தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி. சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி வெளியில வரதுக்கு பல முயற்சிகளை எடுத்து பார்த்தாரு. 50க்கும் அதிகமான மனுக்கள் போட்டு பார்த்தும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல. கிட்டத்தட்ட 400 நாளுக்கு மேல ஜெயில இருந்த செந்தில் பாலாஜிக்கு 2024 செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துச்சு. சாட்சிகளை கலைக்க கூடாது, விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும்னு பல நிபந்தனைகளை போட்டுதான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்துச்சு உச்சநீதிமன்றம். ஜாமீன்ல வந்த கையோடு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின். மதுவிலக்கு, மின்சாரம்னு ஏற்கனவே இருந்த துறைகள் செந்தில் பாலாஜி வசமே தரப்பட்டுச்சு. செந்தில் பாலாஜியோட ஜாமீனுக்கு எதிராக வித்யாகுமார் என்பவர் போட்ட வழக்க விசாரிச்ச உச்சநீதிமன்றம் எந்த நேரத்திலையும் ஜாமீனை ரத்து செய்யுங்கிற சூழல் வந்துச்சு. அமைச்சர் செந்தில் பாலாஜி தனக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமான்னு முடிவு பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டது பரபரப்பின் உச்சம். உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு வந்ததும் தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சு திரும்பவும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நெருக்கடியை தற்காலிகமாக தடுத்தாரு செந்தில் பாலாஜி. என்ன இந்த வீடியோ வித்தியாசமா இருந்துச்சா? இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் சம்பவங்களை தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.